Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம InShot ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்டேட்டஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா black screen lyrics and template வீடியோ, அதே மாதிரி பர்த்டே ஸ்டிக்கர் and பர்த்டே பர்சனோட போட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் InShot ஆப் ஓபன் பண்ணிட்டு தேர்ட் இருக்கிற college அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ green கலர்ல இருக்கிற இந்த கிரேட் அப்படின்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களோட கேலரி ஓபன் ஆகும். இதுல போட்டோ செக்ஷன்ல இருந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4 இமேஜ் வந்து பண்ணிக்கிறேன். இதுல நீங்க யாருடைய பர்த்டேக்காக எடிட் பண்றீங்களோ அவங்களோட இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருக்கக்கூடிய கேன்வாஸ் அப்படின்றத ஓபன் பண்ணீங்க அப்படினா ஸ்கிரீனோட சைஸை வந்து செலக்ட் பண்ண முடியும். இதுல 9:16 அப்படின்ற ஃபுல் ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட்ல இருக்கிற லேஅவுட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த லேஅவுட்டுக்கான ஆப்ஷனை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் இந்த ஒரு டிசைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இமேஜஸ்ல நீங்க ஏதாவது ஒரு கரெக்ஷன் செய்யணும் அப்படினா இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படினா நான் இந்த இமேஜ் அப்படியே வந்து கீழே கொண்டு வரணும் அப்படினாலும் ரொம்பவே ஈஸியா நீங்க அந்த இமேஜ் அப்படியே லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து மூவ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அப்படியே நீங்க மூவ் பண்ணி மேலேயோ இல்ல கீழேயோ நீங்க மாத்தி வச்சுக்கிறதுனா கூட மாத்தி வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா எனக்கு தேவையான மாதிரி நான் இமேஜஸ் எல்லாத்தையும் மாத்தி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜை நம்ம அப்படியே வந்து கேலரிக்கு சேவ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன அலகேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் டிக் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்தீங்க அப்படினா மேலே எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே போதும். இந்த இமேஜ் வந்து நம்மளோட கேலரியில சேவ் ஆகிடும். இப்போ நம்ம அப்படியே மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ட்ரி ஆகலாம். இப்போ நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த போட்டோவை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு கிரீன் டிக் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து வந்துருச்சு. இதுல வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ண ஜஸ்ட் அது மேலே டச் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் லோடிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் மார்க் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லோடிங் ஆகிட்டு இந்த வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜுக்கு மேலே டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே இருக்கக்கூடிய டூல்ஸில் பிப் அப்படின்ட்டு ஒரு டூல் வந்து இருக்கும். அந்த டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி கேலரி ஓப்பன் ஆகும். இதில் வீடியோ அப்படின்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலுக்கான டவுன்லோட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்னரில் இருக்கிற இந்த பாக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீனுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம டெம்ப்ளேட்ல இருக்கிற பிளாக் கலரை ரிமூவ் பண்ணுறதுக்காக பிளெண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இதில் தேர்ட் இருக்கிற ஸ்கிரீன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோல இருக்கிற பிளாக் கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிற இமேஜ் வந்து நமக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக்ரவுண்ட்ல ஆட் பண்ண டெம்ப்ளேட் வீடியோவுக்கு ஈக்குவலாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டாக ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நம்ம P+ ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அகைன் வந்து இதுக்கு மேலே இன்னொரு லேயராக இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக P+ ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ செக்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு சிங்கிள் இமேஜை மட்டும் ஒன்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி வந்து ஆட் ஆகிடும். இப்போ இதில் இருக்கிற பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கீழே பாட்டமில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜோட சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இதோட லென்த்தையும் பேக்ரவுண்டில் இருக்கிற வீடியோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே இருக்கிற டூலை இந்த மாதிரி மூவ் பண்ணீங்க அப்படின்னா இதில் கட் அவுட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அகைன் இந்த கட் அவுட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி எரேஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிக் ஐகான் கிளிக் பண்ணி பேக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் சின்னதாக நீங்கள் ஏதாவது மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லை இமேஜை வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டைமில் நீங்கள் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டில் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற ஸ்டிக்கர் வந்து வரப்போகுது. இந்த ஸ்டிக்கர் இமேஜை ஆட் பண்ண P+ அப்படின்ற ஐக்கானை செலக்ட் பண்ணி கேலரிலேருந்து ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜோட பேக்ரவுண்டில் வரா மாதிரி நான் இந்த மாதிரி கொஞ்சமாக டாப்ல செட் பண்ணிக்க போறேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவோட லென்த்துக்கு ஈக்குவலா இந்த ஸ்டிக்கரோட லென்த்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இதோட கார்னர்ல இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்ட் ஆட் பண்ண வீடியோட லென்த்துக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து எந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக அகைன் இந்த P+ ஐக்கான செலக்ட் பண்ணி வீடியோ செக்ஷன்ல இருந்து நீங்க பர்த்டே பர்சனுக்கு என்ன சாங் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கோட லிரிக்ஸை டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பயன்படுத்துகிற லிரிக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அகைன் இந்த ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸில் வந்து ஆட் ஆகிடும். லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவோட ட்ராக் இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் வீடியோ கரெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸில் மூவ் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் செய்யணும் அப்படின்னாலும் அந்த லேயரை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவில் ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் அதேமாதிரி ஜூம் அவுட் பண்ணுறதுனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு டிக் ஐக்கனை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் ஆட் பண்ண அந்த இமேஜோட
கலரை வந்து நம்ம Black and Whiteக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஆட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய ஃபில்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறிப்பாக என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்ற இந்த செகண்டில் இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு 10 கிட்ட வந்து கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக -50க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு விகினட் அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக வந்து ப்ளஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம 100 கிட்ட வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஷார்பன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஒரு 50 கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்டேட்டஸாக மாறிடும். ஃபைனலாக ஸ்டேட்டஸை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எந்த வித இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் பேக் வந்துக்கிறேன். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்காக ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோட குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகும். அகைன் எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் watching, keep supporting and bye.